ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா சாம்சங் S23 அல்ட்ரா அன்பாக்ஸ் ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா S23 அல்ட்ராவில் தான் ஓடிக்கிட்டு இருக்குது, வீடியோ ப்ளே ஆகிட்டு இருக்கு. ஸோ 8K சப்போர்ட் பண்ணுது, பக்கா கிளாரிட்டியாக இருக்கும் பாருங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் 8K செம்ம கிளாரிட்டி. இதுக்கான ஃபுல் ரிவ்யூ உள்ளே பார்க்கலாம். செம்ம கிளாரிட்டியாக இருக்குது 8K. ஸோ ஹையஸ்ட் ஃபோன் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சாம்சங் S23 அல்ட்ரா வந்து அன்பாக்சிங் பண்ணலாம். ஸோ பாக்ஸோட ஃப்ரண்ட் சைஸ் இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு ஸ்லிம்மாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அந்த லோகோ சாம்சங்னு பிராண்ட், அந்த லோகோ வந்து பக்காவாக இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ பேக் சைடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது பாருங்கள், மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த லோகோ பார்த்தீங்கன்னா சைடில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடிப்பாக்கத்தில் ஸோ பாட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க மாடல் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ரேம் 512 GB இந்த ஃபோனோடது ஸ்டோரேஜு. ஸோ 12 GB ரேமு. ஸோ 1 TB வர இது ஸ்டோரேஜ், இன்ஸ்டால் ஸ்டோரேஜ் இருக்குது அவைலபிள். நம்ம போட்டது 512. இப்போ ஸ்டீலை ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ பேக்கேஜை வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஓகே, கட் பண்ணிடலாம். ஸோ இது பை பண்ணது பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் வாங்கினது, பை பண்ணது ஆன்லைனில் வாங்கினது, அதுவும் இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கினது இஎம்ஐயில். ஸோ ஆன்லைனில் சிங்கப்பூரில் இருந்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் வாங்கினோம்னா நம்ம எப்படி வாங்குறத பற்றி நம்ம வெப்சைட் சொல்லியிருக்கோம். ஸோ வீடியோ போட்டிருக்கோம், முடிஞ்சால் எண்ட் ஸ்க்ரீன்லேயே கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுங்க, செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. பாக்ஸோட ஃபோனோட பேக் சைடு இப்படி தான் இருக்கும். அதாவது பேக்கில் இருந்து தான் வச்சுருக்காங்க, ஃப்ரண்டில் வைக்கலை. இதை பார்க்கும்போது அந்த கேமராவே 200 MP சொல்லுது. ஸோ அதுக்காண்டியே அது பக்காவாக இருக்குது, பேக்கிங்லாம் பக்காவாக இருக்குது, ஓகே தான். ஸோ ஃப்ரண்ட் சைடு பார்த்திங்கன்னா செம்ம இதாக இருக்குது, சூப்பராக இருக்குது, பக்காவாக. ஸோ அப்படியே ஓப்பன் பண்ணலாம். அழகாக அழுங்காமல் குலுங்காமல் ஓப்பன் பண்ணுறோம். ஏன்னா காஸ்ட்லியான போனால் நம்ம சிங்கப்பூர் காசுக்கு, சிங்கப்பூருங்க இந்தியா காசுக்கு பார்த்திங்கன்னா 1.5 லட்சம் ரூபா, சிங்கப்பூருக்கு 1800 1900 வரும். ஸோ இன்ஸ்டால்மெண்ட்னால கொஞ்சம் கம்மி. ஸோ நீங்கள் ஸ்டோர் ரூமில் வாங்கினீங்கன்னா 2300 2200 வரும். ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு. ஸ்க்ரீன் அந்த மேலே வந்து ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க, ஸோ லேபிள் மாதிரி. ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு. அழகாக அந்த பாக்ஸோட உள்ளே பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த பேக்கேஜ் இது. ஸோ இது கேமராவுக்காண்டி வாங்கினது செல்லாது. ஸோ 200 MP வாங்கினது. ஸோ அதை ஜிம் ரெஜிஸ்டர் பண்ணுற அந்த பின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து Type-C to Type-C கேபிள் பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. ஸோ என்ன ஒரு இதில் குறைனா பவர் அடாப்டர் கிடையாது. அதை கொடுத்துருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும், அது கொடுக்கல. சிம் கலட்டுறதுக்கான பின்னு கொடுத்துருக்காங்க, எக்ஸிட் பண்ணுறதுக்கு. ஸோ அது ஓகே. இதில் பெரிய குறையாக இந்த பவர் அடாப்டர் 1.5 லட்ச ரூபா கொடுத்து இந்தியா ருபீஸில் வாங்கியிருக்கோம். அதில் ஸோ 1.5 லட்ச ரூபா கொடுத்து வாங்கியிருக்கோம். ஆனால் ஐஃபோன் மாதிரி கொண்டு வந்துட்டேன். இப்போ பவர் அடாப்டர் எதுக்குமே கொடுக்குறதில்ல. ரேட்டு அதிகம் உள்ளதுக்கு தான் பவர் அடாப்டர் கொடுப்பான்னு பார்த்தா கொடுக்கல. ஸோ அந்த கைட்லைன்ஸ் அந்த புக்கு கொடுத்த, ஸோ மேனுவல் புக் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை படித்து என்ன தெரிஞ்சுக்க, இதெல்லாம் படிக்கிறதில்ல நம்ம, அதில் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதை பற்றி அதில் கொடுத்துருப்பாங்க, அது உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ இது ஆக்சுவலாக சிங்கப்பூரில் வாங்கினது தான், ஏற்கனவே சொன்னது. சிங்கப்பூரில் பை பண்ணது, அதுவும் இஎம்ஐயில் வாங்கினது இது. ஸோ ஓகே, இது கையில் எடுக்கும்போது நல்லா இருந்துச்சு, அந்த லுக்கு பயங்கரமாக இருந்துச்சு, ரொம்பவும் வெயிட் கிடையாது. ஸோ நல்லா இருந்துச்சு. ஐஃபோனு கூட கொஞ்சம் சோப்பு டப்பா மாதிரி இருக்கும், இது கொஞ்சம் ஸ்லிம்மாக கொடுத்துருக்காங்க, பரவாயில்ல. ஆனால் டிஸ்பிளே தான் பெரிய சைஸ். இது டிஸ்பிளே இன்ச்சஸ் வந்து 6.9 வரும், 6.8 சம்திங். ஸோ ஓகே, இப்போ ஆன் பண்ணலாம், பவர் ஆன் பண்ணலாம். சாம்சங் கேலக்ஸி அப்படி அந்த லோகோவோட ஆன் ஆகுது. ஸோ அவங்க பிராண்டட். ஓகே, ஆன் ஆகிறதுக்கு கொஞ்சம் பூட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், ஃபஸ்ட்டு வாட்டி ஆன் பண்ணுறதுனால, ஃபஸ்ட் டைம். ஸோ ஓகே, ஸ்டார்ட்அப் வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் கொடுக்கணும். ஸோ லாங்குவேஜ் டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ கொடுத்துட்டு அக்ரி கொடுத்து நீங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்ரி பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம உள்ளே போயிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து சிங்கப்பூரில் நீங்கள் வேலை பார்க்குற மாதிரி இருந்தால் நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து மொத்த அமௌண்ட் கட்டாமல் நீங்கள் ஆன்லைனில் இஎம்ஐ பண்ணிக்கலாம். ஸோ இன்ஸ்டால்மெண்ட்டில் நீங்கள் வாங்கிக்கலாம். அது எப்படின்னு நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்க. எண்டு ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன், ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். உள்ள டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் கொடுத்து அக்ரி கொடுத்து, ஸோ ஸ்கிப்பு நீங்கள் பேட்டர்ன் போட்டுக்கிறேன்னா முன்னாடி செட் பண்ணிக்கலாம், எல்லாம் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் அக்ரி
இந்த வெப்சைட் வந்து சிங்கப்பூரில் இஎம்ஐ வாங்குறதுக்கான வெப்சைட் வந்து மென்ஷன் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில். அதை லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் சிங்கப்பூரில் இருந்தீங்கன்னா வாங்கிக்கலாம். ஸோ ரெடி காசு தேவையில்லை. மாதம் உங்களுக்கு $100 சம்திங் சிங்கப்பூர் டாலர். ஓகே, இப்போ கேமரா ஓப்பன் பண்ணலாம். ஸோ மெனு வந்துருச்சு. உள்ள ஸ்டார்டிங்கு கேமரா ஆன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வாட்டி ஃப்ரண்ட் கேமரா ஆன் பண்ணுறேன். ஃப்ரண்ட் கேமரா செம்ம ஓகே. ஸோ 12 MP தான் கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருக்குது. ஸோ ஜூமிங் ஓரளவு ஓகே, பெருசாக ஜூமிங் இல்லை. ஸோ பேக் கேமரா தான் 100x ஜூம், நிலாவே ஜூம் பண்ணுற மாதிரியா அந்த டிஜிட்டல் ஜூம் இருக்குது. ஓகே, இப்போ ஜூம் பண்ணுறேன். சும்மா சிம்பிளாக இந்த கேமராவே ஃபஸ்ட்டு இப்போ இந்த கேமராக்காண்டி தான் வாங்கினது. அதனால் நான் உங்களுக்கு வந்து கேமராவை ஃபஸ்ட்டு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை, எப்படி இருக்குன்னு நானே எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காண்டி ஃபஸ்ட் டைமாக கேமரா ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ ஓகே தான், ஓகே ஓரளவு ஓகே தான். என்ன இருந்தாலும் ஆனால் 200 MP இருந்தாலும் ஆனால் கேமரா மாதிரி வராது. ஓகே, இந்த மொபைலுக்கு இது ஓகே. டிஜிட்டல் கேமரா ஓகே, டிஜிட்டலில் ஓகே. 200 MP ஓகே. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சும்மா ஒரு பிக்சர்ஸ் எடுத்து பார்க்குறோம். ஓகே, ஸ்டில் ஓகே. ஸோ ஸ்டில் எடுத்து பார்க்குறோம் ஓரளவு எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இதுக்கு ஃபோட்டோ எப்படி அந்த வீடியோவை பற்றி பின்னாடி வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போதைக்கு ஜென்ரலாக உங்களுக்கு போடுறேன். அந்த ஹேர்லாம் நல்லா தான் வருது. ஸோ நேச்சுரல் அந்த ஓரளவு நல்லா தான் இமேஜ் வந்து நல்லா கேப்சர் ஆகுது. ஓகே தான். நான் இதை பற்றி டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு வீடியோ இது பண்ணுறேன். இப்போதைக்கு ஜஸ்ட்டு அன்பாக்சிங்காக டீட்டெயிலாக கேமரா மற்ற எல்லாமே உங்களுக்கு போடுறேன். ஜூமிங் எப்படி இருக்குது எல்லாமே தனித்தனி வீடியோ வரும். ஸோ ஓகே. அடுத்து ரிங்டோன் வால்யூம் எப்படி இருக்குது, ஓரளவு ஓகே தான். ஸோ சவுண்ட் நல்லா கொடுத்துருக்காங்க. நான் அதை வந்து மீட் பண்ணிட்டேன். சவுண்டு வந்து சூப்பர். ஸோ டபுள் ஸ்பீக்கரு. ஸோ ஏர் ரிங்கர்ஸ் கீழேயும் இருக்க ஸ்பீக்கரு. ஸோ ஏர் லிங்கு ரெண்டுமே ஸ்பீக்கர் ஒர்க் ஆகுது. ஸோ ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 13 கொடுத்துருக்காங்க. யூஐ வெர்ஷன் 5.1 அப்டேட் பண்ணிங்கன்னா அது அப்டேட்டில் மாறிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஸோ பில்ட் வெர்ஷன் எல்லாம் ஓகே. ஸோ மாடல் பார்த்தீங்கன்னா S23 அல்ட்ரா 5000 mAh பேட்ரி கொடுத்துருக்காங்க. பேட்ரி கெப்பாசிட்டி எவ்வளோ நேரம் தாங்குதோ அதை பற்றி நான் பின்னாடி ரிவ்யூ போடுறேன் தனியாக. ஸோ ஓரளவு ஓகே தான். இப்போ 5000 mAh கொடுத்துருக்காங்க. ஓகே. செட்டிங் எல்லாமே ஆண்ட்ராய்டு 13 வெர்ஷன்னால நல்லாயிருக்கு. ஸோ ஓகே, குட். ஸோ 512 GB ஸ்டோரேஜ், ஸ்டோரேஜு. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் எடுத்தது வந்து 1 TB எடுத்திருப்பேன், ஆனால் அவைலபிள் இல்லை. ஸோ 512 ஓகே தான். ஸோ இதில் எக்ஸ்பின் கொடுத்துருக்காங்க, எஸ்பென் கொடுத்துருக்காங்க. சாரி, எஸ்பென் வந்து நல்லாயிருக்கும், ஓகே தான். ட்ராயிங் இந்த மாதிரி அதை பெருசாக யூஸ் பண்ணுறதில்ல ஆக்சுவலாக. யாருமே அதிக நபர்கள் வந்து அது பெருசாக யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே, கேமரா ஓகே. ஸோ அடிக்கடி நான் கேமரா தான் ஃபோக்கஸ் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட் டைம் வாங்கினதுனால. ஸோ 200 MP அப்படின்னோடனே ஃபஸ்ட் டைமாக சாம்சங்கில் 200 MP அதனால் வாங்கினது. ரெட்மி Note 7 ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க 48 MP அப்போதைக்கு வாங்கினது அந்த இது. அதுக்கப்புறம் 200 MP சாம்சங்கில், அதுவும் எஸ் சீரியஸ் S23 அல்ட்ரா. ஸோ நல்லா ஜூமிங்கெல்லாம் நல்லா டெஸ்ட் பண்ணேன், நல்லா தான் இருந்துச்சு. ஓகே, குட். ஓகே. ஸோ ஆப்ஸு எல்லாமே அந்த ஸ்லிம்மெல்லாம் கீழே பார்த்தீங்கன்னா சிம்மு அந்த கலட்டுறதுக்கான ஆப்ஷன். ஸோ கீழே ஸ்பேன் கொடுத்துருக்காங்க. அந்த ரிங்கரு, அந்த மைக்கு 2 மைக் இருக்குது. ஸோ ஹோல்ஸ் அந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ தென் பார்த்தீங்கன்னா அந்த எஸ்பேனை வந்து ரிமூவ் பண்ணுவோம். ஸோ ஜஸ்ட்டு புஷ் பண்ண ஒரு அமுக்குனிங்கன்னா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த எஸ்பென் வந்து வெளியே வந்துடும். ஸோ ஈஸி தான். அது ஒரு சென்சார் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதை டச் பண்ணால் அந்த இதாகுது. அது ஒரு கண்ட்ரோல் நல்லாயிருக்கு, நான் செக் பண்ணேன். ஸோ உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அது ஸோ எஸ்பென் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்மூத்தாக ஸ்லிம்மாக நல்லா இருந்துச்சு. வாவ்,
நான் ஃபஸ்ட் டைம் டச் பண்ணி பார்த்தேன். ஸோ பெருசாக இந்த மாதிரி டைப் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ கையில் நீங்கள் அந்த விரலில் நீங்கள் டச் பண்ணுறத விட இதில் டச் பண்ணுறது கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு, நான் ஃபீல் பண்ணேன். ஸோ சூப்பர், நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அந்த சென்சார் மாதிரி ஒரு ஆக்டிவ் பண்ணியிருக்காங்க. அது ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி, ஒயர்லெஸ் ரிமோட் மாதிரி அது ஒர்க் ஆகுது டெக்னாலஜி. ஸோ அதை திருப்பி வைக்கணும்னா இங்கே புட் பண்ணணும்னா பார்த்தீங்கன்னா அதை ஜஸ்ட்டு உள்ளே வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, திருப்பி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லாக் ஆகிரும். அது அவ்வளோதான் லாக்கிங். நல்லா ப்ரெஸ் பண்ணணும், அப்போ தான் அது லாக் ஆகும். சும்மா அமுக்கி விட்டிங்கன்னா அது ஒரு லாக் டைப் தான், லாக் ஆகிரும். அவ்வளோதான், சிம்பிள். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா டைப் சி பின்னு, என்ன பவர் அடாப்டர் மட்டும் கொடுக்கல. பின்னாடி கேமரா, ஸோ 3 4 5 கேமராஸ். ஸோ 5ல் 4 கேமராஸ், ஒரு சென்சார்னு நினைக்கிறேன். ஸோ பவர் பட்டனு, அந்த சைடு வால்யூம் பட்டன், வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுறது எல்லாமே. ஸோ கீழே சிம்மு, அந்த சிம் போடுறது, டபுள் சிம் போட்டுக்கலாம் அதில். ஸோ சாம்சங் பிராண்ட் பின்னாடி அந்த லோகோ நல்லாயிருக்கு. ஸோ ஸ்லிம் ஓகே. டிஸ்பிளே தான் வெரி வெரி குட்டு. டிஸ்பிளே நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ இதில் ப்ராசஸரும் அதே மாதிரி. ஸோ ப்ராசஸர் செம்மையாக இருக்குது. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எஸ்கேஎஸ் மொபைல் சர்வீஸ். ஃபஸ்ட் எடுத்தால் யூடியூப் பண்ணோன்னே நம்ம சேனலை தான் நம்ம இது பண்ணோம். ஸோ வீடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குது, நல்லா ஸ்பீடாகவும் ஒர்க் ஆகுது. ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள், போகிற நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ யூடியூப் போய் நல்லா ஸ்பீடாகவும் இருந்துச்சு. எல்லாமே ஆப்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, நெட்டு நல்லா ஸ்பீடாக இருக்கா, எல்லாமே ஓகே தான். ஸோ இதில் குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 2 ப்ராசஸர் இது பண்ணியிருக்காங்க. அதனாலேயே இந்த ஃபோன் நல்லா ஸ்பீடாக ஒர்க் ஆகும். அதுதான் இந்த ரேட்டே, இது இருக்கிறதுனால தான் இந்த ரேட்டே. ஸோ நல்லா 4K அந்த 8K வீடியோஸ்லாம் நல்லாயிருக்கு. இது 8K சப்போர்ட் பண்ணும் இந்த வீடியோஸை. ஸோ நான் ப்ளே பண்ணி பார்த்தேன் எப்படி இருக்குது, கிளாரிட்டி எப்படி இருக்குது, டிஸ்பிளே கிளாரிட்டி. குவால்டு HD+. ஸோ 8K போடுறேன். டிஸ்பிளே 6.8 inches. ஸோ 17.27 சென்டிமீட்டர் இது, 6.8 inches. ஸோ இன்ச் பார்த்தீங்கன்னா, ஸோ குவால்டு HD டிஸ்பிளே, HD+ டிஸ்பிளே நல்ல செம்மையாக இருக்கும். பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா 8K செம்மையாக இருக்குது. 8Kங்கிறது வேறு லெவல். அந்த கிளாரிட்டி பார்க்குறதுக்கு அதுவும் செம்ம. பிக்சர்ஸ் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. அந்த டிஸ்பிளே தான் இது மெயினே. டிஸ்பிளே ப்ளஸ் அந்த ப்ராசஸர், இதுதான் மெயினே இதில். அண்ட் கேமரா, இந்த 3மே மெயின். ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடியோ ஒன்றா போட்டு காமிக்கிறேன். உங்களுக்கு கிளாரிட்டி எப்படி இருக்குன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு, நானே ஆச்சரியப்பட்டேன். அந்த வீடியோ நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பார்க்கும்போதே செம்மையாக இருக்கும். ஸோ இந்த 5G சப்போர்ட்டு 2 சிம்மே சப்போர்ட் பண்ணுது. அந்த வீடியோ கிளாரிட்டி வேறு லெவலுங்க, செம்ம கிளாரிட்டிங்க. அது 8Kயில் சப்போர்ட் பண்ணதுன்னா வேறு லெவல். அந்த பேக்ரவுண்ட்லாம் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் 8K. அந்த பிக்சர்ஸ் தான் மெயின், நேச்சுரல். அந்த இது சிலது டிஸ்பிளேயில் அது வராது. அந்த டிஸ்பிளே தான் ரேட்டே கூட. பார்த்திங்கன்னா டிஏ செம்மையாக இருந்துச்சு. ஆக்சுவலாக இது வேறு ஃபோனில் எடுத்ததுனால இன்னும் கிளாரிட்டி நல்லா தெரியலை, அதை கேமரா பிரச்சனைனால மொபைல் எடுத்தது. ஸோ சிம் பார்த்திங்கன்னா 2 சிம் போட்டுக்கலாம் அதில். ஸோ உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள், 2 சிம். ஸோ நானோ சிம் தான். ஓகே, இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ 2 சிம் போடலாம். ஸோ எக்ஸ்ட்ரா மெமரி கார்டெலாம் அதில் போட முடியாது, அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஓகே, அடுத்து ஜூமிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இந்த டிஜிட்டல் ஜூம் சொன்னீங்களா 100x, இந்த ஜென்ரலாக உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்ல ஜூமிங், அது நல்லா ஃபோக்கஸ் ஆகுது. ஓகே தான், ஜூமிங் ஓகே. ஆனால் பெருசாக ஒன்றும் இல்லை, இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு தனியாக போட்டு வரேன். ஓகே தான், ஆனால் இமேஜ் கேப்சர் பண்ணுது. அங்கே என்ன தூரத்தில் என்ன இருக்கோ அந்த ப்ராடக்ட் நமக்கு தெரியுது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும்.
ஆனால் ரொம்ப தெளிவாக தெரியாதுன்னு ஒரு வந்து 60% ஓரளவு தெளிவாக தெரியுது. 60-70% சொல்லலாம். ஒரு 30% தான் இன்னும் கொஞ்சம் நல்ல கிளாரிட்டியாக, அது கேமராவில் தான் முடியும். ஸோ டிஜிட்டல் கேமராவில் முடியாது ஃபோனில். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்